முக்கிய செய்திகள். ஆங்கிலத்தில் பேச வெட்கப்பட வேண்டும் என்று கூறிய அமித்ஷாவுக்கு ராகுல் பதிலடி. ஆங்கிலம் அவமானம் அல்ல, அடிமை சங்கிலிகளை உடைக்கும் கருவி என விளக்கம். 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். போலி செய்திகளை வெளியிட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் கர்நாடகாவில் புதிய சட்டம். வணக்கம். ஏழை குழந்தைகள் ஆங்கிலம் கற்று முன்னேறுவதையும் சம வாய்ப்பு பெறுவதையும் பாஜக RSS விரும்பவில்லை என தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, ஆங்கிலம் அவமானம் அல்ல, அடிமை சங்கிலிகளை உடைக்கும் கருவி என்றும் கூறியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இந்தியாவில் ஆங்கில மொழியில் பேசுவோர் வெட்கி தலைகுனியும் காலம் விரைவில் வரும் என்று கூறினார். நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள எந்த வெளிநாட்டு மொழியும் போதுமானதாக இருக்காது என்ற அவர், அரைகுறையான வெளிநாட்டு மொழிகள் மூலமாக முழுமையான இந்தியா என்ற கருத்தை கற்பனை செய்ய முடியாது என்றும் கூறினார். இந்தியாவின் மொழி பாரம்பரியத்தை மீட்டெடுக்க நாடு முழுவதும் புது முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே மும்மொழி கொள்கை என்ற பெயரில் மத்திய அரசு இந்தியை திணிப்பதாக எதிர்ப்புகள் உள்ள நிலையில் திரு அமித்ஷாவின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆங்கிலத்திற்கு எதிரான அமித்ஷாவின் பேச்சுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். மொழி தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் உரையாடிய காணொலி ஒன்றை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள அவர், ஏழை குழந்தைகள் ஆங்கிலம் கற்பதை RSS மற்றும் பாஜக விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஏழைகள் முன்னேறுவதையோ சம வாய்ப்பை பெறுவதையோ கேள்வி கேட்பதையோ அவர்கள் விரும்பவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகள் ஆங்கிலம் கற்பதை விரும்பாத நிலையில் பாஜகவில் உள்ள அமைச்சர்கள் பலர் புகழ்பெற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று முன்னேறியதை திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆங்கிலம் அணைக்கட்டு அல்ல, அது ஒரு பாலம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலம் அவமானம் அல்ல, அதிகாரம் அளிக்கும் மொழி என்றும், அது கட்டுச்சங்கிலி அல்ல, அடிமை சங்கிலிகளை உடைக்கும் கருவி என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வேலை வாய்ப்பு வழங்குவதுடன் ஒவ்வொருவரின் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் என்பதால் தாய்மொழியைப் போலவே ஆங்கிலமும் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழிக்கும் ஆன்மா, நாகரீகம், அறிவு செழுமை உள்ளதால் அவற்றை போற்றுவதாகவும், அதே நேரத்தில் உலகளாவிய போட்டிக்கும் சம வாய்ப்பை பெறுவதற்கான வழியாகவும் ஆங்கிலம் திகழ்வதால் குழந்தைகளுக்கு அதனை கற்பிக்க வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 1974-75 ஆண்டுகளில் சென்னையில் கலைஞரால் நிர்மாணிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் உலக தமிழ் அறிஞர்களாலும் தமிழ்நாட்டு மக்களாலும் பெரிதும் பாராட்டப்படுவதுடன் சுற்றுலா மையமாகவும் திகழ்கிறது. முந்தைய 10 ஆண்டு கால ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படாததால் வள்ளுவர் கோட்டம் பாழ்பட்டு போனது. அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அதன் முன்னால் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வள்ளுவர் கோட்டத்தின் நிலை கண்டு வேதனை அடைந்தார். பின்னர் தலைமைச் செயலகம் வந்த அவர் அதிகாரிகளிடம் ஆலோசித்து 80 கோடி ரூபாயில் வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்படும் என அறிவித்து அதற்கான நிதியையும் ஒதுக்கினார். அதனை பயன்படுத்தி தமிழ் பண்பாட்டு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக 1548 இருக்கைகளுடன் கூடிய பிரம்மாண்டமான ஐயன் வள்ளுவர் கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கலைஞரின் உரை விளக்கத்துடன் 1330 திருக்குறள்களையும் கொண்ட குரல் பலகைகள் குரல் மணிமாடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. 100 பேர் அமரும் வசதியுடன் திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம், 162 கார்களை நிறுத்தும் வகையிலான கார் நிறுத்துமிடம், 3336 சதுர அடியில் உணவகம், திருவள்ளுவர் சிலையை நோக்கி செல்ல மூடிய நடைபாதையுடன் கூடிய வேயா மாடம், பொதுமக்கள் மகிழும் வகையில் இசை நீரூற்றுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய புனரமைப்பு செய்யப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டத்தை திரு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு முன் அவருக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்பில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனளிக்கும் வகையில் 60க்கும் மேற்பட்ட அரசாணைகள் பிறப்பித்தது. உள்ளாட்சி அமைப்புகளில் 13,988 மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்குவது, மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் நடந்து சென்று கடல் நீரை தொட்டு மகிழும் வகையில் அணுகு சாலைகள் அமைத்தது, நிவாரண தொகைகளை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த பாராட்டு விழா நடைபெறுகிறது. போலி செய்திகளை வெளியிட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் கர்நாடகாவில் சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது.
சமூக வலைதளங்களில் ஆதாரம் இல்லாமல் போலி செய்திகளை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் போலி செய்திகளை முற்றிலும் தடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. போலியான செய்திகள், சரிபார்க்கப்படாத தகவல்கள், குரல் மற்றும் வீடியோக்களை எடிட் செய்து போலியாக உருவாக்குவது ஆகியவை போலி செய்திகளாக வரையறுக்கப்பட்டுள்ளன. தெரிந்தோ அல்லது பொறுப்பற்ற முறையிலோ தவறான அல்லது துல்லியமற்ற செய்திகளை முழுமையாகவோ பகுதியாகவோ வெளியிடுவது குற்றமாக கருதப்படும். பொது சுகாதாரம், பாதுகாப்பு, பொது அமைதி, தேர்தல் முறைகேடு குறித்து போலி செய்திகளை பரப்பினால் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. சமூக வலைதளங்களில் போலி செய்திகள் பரவுவதை தடுக்க அமைச்சர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்க இந்த புதிய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. வழக்குகளை விரைந்து விசாரித்து தண்டனை வழங்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கவும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும், 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இணைய வரலாற்றிலேயே முதல் முறையாக 1600 கோடி கடவுச்சொற்கள் கசிந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய நவீன உலகில் அனைத்துமே இணையம் என்று ஆன பிறகு அதை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. மின்னஞ்சல், வங்கி கணக்குகள், அரசின் இணையதளங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமின்றி வாட்ஸ்அப், முகநூல், எக்ஸ் வலைத்தளம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களுக்கு பல்வேறு கடவுச்சொற்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் கடவுச்சொற்களை இணைய மோசடி கும்பல் திருடி உள்ளன. ஒரு செல்போன் எண்ணுக்கு குறிப்பிட்ட ஒரு வலைத்தளத்தில் இணைப்பை அனுப்பி தளத்தை திறக்க வைப்பதன் மூலம் பயனாளர்களின் விவரங்களை ஹேக்கர்கள் திருடி அவற்றை டார்க் வெப் தளங்களில் விற்று விடுகின்றனர். கூகுள், ஃபேஸ்புக், ஆப்பிள், ஜிமெயில் போன்ற கணக்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உலகம் முழுவதும் 16 மில்லியன், அதாவது 1600 கோடி கடவுச்சொற்கள் திருடப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பயனர்களில் அனைவரும் கடவுச்சொற்களை உடனடியாக அப்டேட் செய்யுமாறு சைபர் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையொப்பமோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ரேவதி என்பவர் பாஸ்போர்ட் கோரி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்துள்ளார். விண்ணப்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து விசாரித்த போது கணவரின் கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஸ்போர்ட் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவில் கணவருக்கும் தனக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டு தனது கணவர் தாக்கல் செய்த விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் கணவரின் கையெழுத்தை கேட்டு வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ், பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ அவரது கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றார். கணவரின் கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதன் மூலம் ஒரு பெண்ணை கணவனின் உடைமையாக கருதும் இந்த சமூகத்தின் மனப்பான்மையையே மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியின் செயல் காட்டுகிறது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கணவன் மனைவி உடனான உறவில் பிரச்சனை உள்ள நிலையில் கணவரிடம் இருந்து கையெழுத்து பெற்று வருவது என்பது இயலாது என்றும், திருமணமாகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடுவதில்லை என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கணவனின் அனுமதி, கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்றும், கணவனின் கையெழுத்தை பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது என்றும் கூறிய நீதிபதி, மனுதாரரின் விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். எடப்பாடி திரு பழனிசாமி ஆட்சியில் தொல்லியல் துறைக்கு 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா திரு பாண்டியராஜன் கூறியது அப்பட்டமான பொய் என திமுக எம்எல்ஏ திரு எழிலன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு குறித்த அறிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு எதிராக திமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களை நேற்று சந்தித்த முன்னாள் அமைச்சர் மாஃபா திரு பாண்டியராஜன், கீழடி ஆய்வுக்கு பணம் ஒதுக்கியது எடப்பாடி ஆட்சியில்தான் என்றார். தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக துறைக்கு ஆண்டுக்கு சராசரி 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அவர் கூறினார். எடப்பாடியார் ஆட்சியில் அந்த 4 ஆண்டுகளில் இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த திமுக எம்எல்ஏ திரு எழிலன், திருமதி கனிமொழி தொடர்ந்து கீழடி தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் அகழ்வாய்வு தொடர வேண்டும், மைசூரில் இருக்கும் தொல்லியல் பொருட்கள் மீண்டும் மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டதாக கூறினார். முதலில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை சட்டப்பேரவையில் வெளியிட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க.
1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க? 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறாங்க. நிதியை பற்றி தவறான கருத்துக்களை அதிமுகவினர் தெரிவித்து வருவதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் திரு உதயகுமார், திரு பாண்டியராஜன் ஆகியோர் பொய்களை பரப்பி வருவதாகவும் திரு எழிலன் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் 2016 முதல் 2021 வரை 2 அகழ்வாய்வுக்குத்தான் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அதிமுக அரசு 1 கோடி ரூபாய் ஒதுக்கியதாகவும், ஆனால் திமுக 27 கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளதாகவும் டாக்டர் எழிலன் சுட்டிக்காட்டினார். இந்த மாத இறுதிக்குள் 2700 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் திரு சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், தமிழகத்தில் 2700க்கும் மேற்பட்டவர்கள் டிஆர்பி மூலம் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு விவரங்கள் கல்வித்துறைக்கு வந்துள்ளதாக கூறினார். காலி பணியிடங்களுக்கு ஏற்ப இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாதத்திற்குள் நியமனம் நடைபெறும் என்று திரு சந்திரமோகன் தெரிவித்தார். இந்த டீச்சர்ஸுக்கு உண்டான போஸ்டிங் ஆர்டர்ஸ் எந்தெந்த இடத்துல காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்தந்த இடத்துக்கு போஸ்டிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கின்றோம். இந்த கல்வி ஆண்டிலேயே அவங்க தொடங்குறதுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே இல்லை அர்லி நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் அந்த டீச்சர்ஸ் போஸ்டிங் கொடுத்துட்டு அந்தந்த இடங்களில் நிரப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் ஒட்டுவில்லை மேற்கூரை கட்டடங்களில் செயல்பட்டு வரும் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு கான்கிரீட் கட்டிடங்களாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு சந்திரமோகன் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் பேராசிரியர் அன்பழகன் திட்டத்தின் கீழ் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 4 ஆண்டுகளில் 4000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கான்கிரீட் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவே மதுரையில் முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை வண்டியூரில் நாளை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் என இந்து முன்னணி அறிவித்துள்ளதாகவும், இதற்கான ஏற்பாட்டு பணிகள் முழுவதும் அரசியல் கண்ணோட்டத்துடன் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இயல்பான முருக பக்தர்கள் ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் முருக வழிபாட்டிற்காக அறுபடை வீடுகளுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு வருவது நீண்ட காலமாக நடைபெற்று வருவதாக திரு முத்தரசன் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு முன்னின்று சர்வதேச முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியதாகவும், ஆனால் இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ராம ஜென்ம பூமி பாபர் மசூதி விவகாரத்தை பயன்படுத்தி வட மாநிலங்களில் அரசியல் ஆதாயம் அடைந்தது போல தென் மாநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் முருகனை பயன்படுத்தி அரசியல் களத்தில் ஆதாயம் தேடும் முயற்சியாகவே மதுரை முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். ஏழை குழந்தைகள் ஆங்கிலம் கற்று முன்னேறுவதையும் சம வாய்ப்பு பெறுவதையும் பாஜக, RSS விரும்பவில்லை என தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, ஆங்கிலம் அவமானம் அல்ல, அடிமைச் சங்கிலிகளை உடைக்கும் கருவி என்றும் கூறியுள்ளார். போலி செய்திகளை வெளியிட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் கர்நாடகாவில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.